இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் டிசம்பர் 29 2025 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 14ஆம் திருநாள். இன்றைய நாள் காலை 11:24 வரைக்கும் நவமி திதி, அதுக்கப்புறம் தசமி திதி. நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விரதம்னே சொல்லலாம். ஆக்சுவலாக நம்ம நிறைய அனுஷ்டானங்கள் பண்ணிகிட்டு இருப்போம், நிறைய பண்டிகைகள், நிறைய நோன்பு இதெல்லாம் கொண்டாடுறோம். அதில் இருக்கிறதுலே உன்னதமான ஒரு விரதம் அப்படின்னு சொன்னால் அது ஏகாதசி விரதம். அதுலேயும் வைகுண்ட ஏகாதசிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான வழிபாடு. அதனால் இன்றைய நாளிலிருந்தே தாராளமாக பெருமாள் கோவிலுக்கு போகலாம், துளசி தீர்த்தம் சாப்பிட்லாம், மனசார சுவாமியை வேணலாம், ஸ்வர்க்க வாசலை திறக்கிறது பார்க்கலாம். ஸ்வர்க்க வாசல் திறந்ததுக்கப்புறம் உள்ளே போகிறது மட்டும் கிடையாது, ஸ்வர்க்க வாசல் திறக்கக்கூடிய காட்சிங்கிறது நம்ம லைஃப்பில் ஒரு எவ்வளோ பாவம் பண்ணாலும் அந்த திறக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த சப்தம் நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறது துவேஷத்தை அகலும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நாளைய தினம் இன்றைய நாளிலிருந்தே அது கொண்டாடக்கூடிய வாய்ப்பு ஆரம்பிச்சிருச்சு. சிம்ம ராசியில் இது சிம்ம லக்னம், அதுலேயும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிலளவு காலையிலே கொஞ்சோண்டு ரொம்ப முக்கியமாக தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு வீட்டில் போய் சந்திரனும் சனியும் உட்கார்ந்துருப்பது நல்ல விஷயத்தை கொடுக்கறது. குழந்தைகளுக்காக நிறையா சுப செலவுகள். குரு வீடாக இருக்கிறதுனால ஆன்மீக பிரயாணங்களுக்கான செலவு. நிறையா பேர் திருப்பதி போவீங்க, நிறையா பேர் ஸ்ரீரங்கத்துக்கு போவீங்க, ரங்கபிரானை பார்த்துட்டு வருவது, ரங்க மன்னாரை பார்த்துட்டு வருவது, இந்த மாதிரி நிறைய தான தர்மங்களுக்கும் சுபகாரியங்களுக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் செலவு செய்யக்கூடிய பிரயாணங்களுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வரும். முக்கியமான பிஸ்னஸ் டீல்லாம் பாசிட்டிவாக க்ளோ ஆகும். ரொம்ப முக்கியமாக பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் சந்தோஷமும் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். சனி என்பது கர்மாவிற்கான காரகன். குரு வீடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வீட்டில் நல்ல காரியங்கள் சுபகாரியங்களுக்காக அட்வான்ஸ் கொடுக்கறது. நண்பர்கிட்ட இருந்து ஏதாவது பணம் வாங்கணும்னா வாங்கலாம். மூத்தவங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை கண்டிப்பாக செய்யக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் அக்கா வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள். பிரயாணங்களில் மிக அதிகமான சந்தோஷம் காணக்கூடிய நாள். நண்பர்களோட கூடி மகிழக்கூடிய அற்புதமான நாள். பெருமாளுடைய அனுகிரகம் அவ்வளோ நல்லா இருக்குது. எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு பெரிய திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன், சந்தோஷம் மூணும் கலந்த கலவையாக இருக்கக்கூடிய நாள். வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுக்கு பெரிய பாராட்டுக்கள், கைத்தட்டுக்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். கோதண்ட ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மிக அதிகமான முக்கியத்துவம் பெறக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு ஒரு 2 வாரமாக டிரான்ஸ்ஃபர் வர போகிறது, வேறு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். டெப்யூட்டேஷன் ஒர்க்கில் வேறு ஒரு இடத்துக்கு வேறு பிரான்ச்சுக்கு போக வேண்டியதாக இருக்கும். அங்கே இருக்கிற ஆள் லீவ் போடுறாரு, அதனால் நீங்கள் போய் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்றைய நாள் நடக்கும். நிறைய பேருக்கு புது ஆஃபர்லாம் வரும். இந்த வேலையே வேணான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஆஃபர் வரும். வெளியூர்லேருந்து வெளிநாட்டுகள்லேருந்து நீங்கள் போகணும், இல்லை வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், இருக்கிற பிரச்சனை குடைச்சல் தாங்க முடியலன்னா இன்றைய நாள் நடக்கும். நிறைய பேருக்கு ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணக்கூடிய நாள். பொதுவாக ஆண்களுக்கு இன்றைய நாள் சிரமம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் ஈஸியாக செய்யக்கூடிய பிராப்தம். முழு மூச்சாக வேலைகள் மட்டுமே பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தி வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானமே அருமையாக இருக்குது. பாக்யஸ்தானத்தில் சனி சந்திரன் உட்கார்ந்து இருக்குன்னா என்ன நடக்குதோ அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். என்ன நடக்குதோ அது மட்டும்தான் நீங்கள் செய்வீர்கள். ஒரு விஷயம் நடக்க போகிறதுனா அது முன்னாடியே யூகிக்கக்கூடிய திறமை மிக அதிகமாக கொண்ட ஒரு நபர்களாக இருப்பீர்கள். நிறைய பேருக்கு இன்றைய நாள் வண்டி வாகன பிராப்தம் ஏற்பட போகிறது. கனரகம். நிறைய பேருக்கு வீடு மாற்றுறது, நிலம் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட் ஆகும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதமும் பாசமும் பரிவும் மிக அதிகமாக கிடைக்க பெறக்கூடிய அற்புதமான நாள். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அந்தளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க. காமாட்சி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் போய் சந்திரனாச்சே சந்திராஷ்டமாச்சேன்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குரு வீட்டில் இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் இருக்கலாம். குழந்தைகளுக்கான செலவுகளாக இருக்கலாம்.
சம்டைம்ஸ் நம்ம மறதியில் இந்த இன்சூரன்ஸ் வந்து லேப்ஸ் ஆனதே மறந்துடுவோம். வெஹிக்கிள் ஆர்சி வந்து எடுத்துகிட்டு போகாமல் மறந்துடுவோம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அதிகமான சாப்பாடு வந்து நம்ம செஞ்சுருவோம். அதனால் அது கொஞ்சம் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள். தயவுசெய்து சாப்பாடு வேஸ்ட் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் பசுமாட்டுக்கார் போடுங்க, இல்லையா யாருக்கார் இருந்தால் கூட கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் தயவுசெய்து குப்பையில் மட்டும் வீசாதே. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது தோஷம் கொடுக்கறது, சந்திர தோஷத்தை கொடுக்கும். சாப்பாடு உணவை நம்ம வந்து வீணடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சந்திர தோஷம் கொடுக்கும். பணம் தங்காது. ஃபினான்ஷியலி யூ வில் நெவர் பி ஸ்டேபிள். இன்றைய நாள் இதை மட்டும் பார்த்துங்க. பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ஸ்டார் யாருன்னு கேட்டால் கன்னி தான். அருமையாக இருக்குது. ஏகப்பட்ட நபர்கள் தொடர்பு ஏற்படும். நிறைய புது மனுஷால பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறையா பேருடைய ஆதரவு உங்கள் பக்கம் வீசும். எல்லாருடைய காற்றும் உங்கள் பக்கம்தான் வீசும். நிறையா ஹெல்த் நல்லாயிருக்கும். நிறைய தான தர்மங்கள் செய்வது ரொம்ப பிரபலமாக ஆகுவது. உங்கள் ஏரியாவில் நீங்கள் பெரிய டான் மாதிரி, உங்கள் வீட்டில் உங்களை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாங்கங்கிற அளவுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய ஏற்றங்களும் மன திருப்தியும், நினைத்த எல்லா காரியங்களும் மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமாக ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள், வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலையில் உங்களை பெருசாக வந்து புகழ்ந்து தள்ளுவாங்க. சந்திரன் கனெக்ட் ஆச்சுன்னா புகழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். அது வீட்லேயும் சரி வெளியும் சரி ரொம்ப அதிகமான புகழக்கூடிய வாய்ப்புகள். வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்தில் மட்டும் லைட்டாக கவனமாக கொஞ்சம் பார்த்துக்கூடிய வாய்ப்புகள். யாருக்கார் பிளட் சுகர்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கரெக்டாக மாத்திரை மருந்துனா எடுத்துக்கிறது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு 1/2 கிலோ வெல்லம், இல்லையா ஒரு மூடி வெல்லம், அதை கொண்டு போய் சுவாமியோடைய ஏதாவது அந்த மடப்பள்ளி சேவைக்கு போய் கொடுத்துட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வியாதி, அந்த ரோகம் உங்கள் விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நரசிங்க பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் லட்டு மாதிரி இருக்குது. பஞ்சமஸ்தானம் இவ்வளோ நல்லா இருந்ததுன்னா பொதுவாகவே வந்து குழந்தைகளால் லாபம், குழந்தைகளுக்கு பெரிய முன்னேற்றம், உங்கள் காதல் வாழ்க்கை துளிர்விடும். ஒன்றுமே ஓடலை சார், 8 மாதம் ஆச்சு சார் நான் பேசி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இன்றைய நாள் அதெல்லாம் மனசுக்கு பக்குவத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். ஏதோ ஒரு நற்செய்தி உங்கள் கதவை தட்டுகிறது. நிறைய ஏற்றங்கள் உண்டு. நிறைய பேருக்கு வெளியூர் பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். நினைத்த எல்லா காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி அடையும். இட் வில் ஹேப்பன். பலமாக இருக்குது. எந்த விஷயத்துலையுமே நீங்கள் தடையின்றி பெரிய ஏற்றமும் பயங்கரமான சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம்னா சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் சனி சந்திரன் செஞ்சால் வீட்டில் உட்காந்து ஜாலியாக படம் பார்க்கறது. அதே மாதிரி வீட்டில் நிறைய உணவு நீங்கள் சமைச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கறது. வீட்டில் எல்லாம் தூசு தட்டி க்ளீன் பண்ணுறது. விருந்தாளுங்கள் நிறையா வருவாங்க. அதனால் விருந்தோம்பலில் நீங்கள் பெரிய ஆட்களாக இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ, உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு பருக்கியாக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு புண்ணியத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர். தாயாருடைய அன்பு அரவணைப்புக்கு பாத்திரமாகக்கூடிய அற்புதமான நாள். நினைத்த காரியங்கள் கைகூடும். கேந்திரங்களில் சனி உட்கார்ந்துருக்கனால நிறையா துட்டு வரும். பிளான் பண்ணிங்கன்னா அந்த பிளான் பண்ண காரியம் சும்மா மின்னல் வேகத்தில் நடக்கும். சந்திரன் கனெக்ட் ஆச்சுன்னா அந்த விஷயம் வேகமாக நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அது இன்றைய நாள் நடக்கப்படுறது. ஒரு மூத்த பெண்மணியோடைய உறுதுணையாக நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்திலையுமே பிரயாணத்தில் ஜெயிக்கும், இடமாற்றத்தில் ஜெயிக்கும், மனமாற்றம் ஏற்படும். நிறைய பேருக்கு எல்லாம் கலை உலகத்தில் இருக்க எவ்வளோ பெரிய ஏற்றம். சாஃப்ட்வேர் ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி இருக்கிற இடம் வேற, ஆனால் செய்யக்கூடிய வேலை வேறு இடத்துல உட்காந்து பண்ணுறது. ஆஃப் ஷோர், ஆன்லைன், இந்த மாதிரி வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய புது செலவுகள் ஏற்படும். அதே மாதிரி நல்ல ஆர்டர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். நற்செய்தி வரும். எப்போன்னா கரெக்டாக ஒரு 11:32க்கு அப்புறம் வரும்.
நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம்னு சொல்றதோட பொருளாதாரத்தில் சுப செலவுகள், குடும்பத்திற்காக செலவுகள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணாடி நல்லாவே இருக்கும். இந்த ராகு ராசி லக்னத்தில் வரும்போது இந்த பெரிய பெரிய டப்பாவாக கண்ணாடி வாங்குவாங்க. இந்த கண்ணாடியோட ரிம் ஷேப்புன்னு சொல்லுவோம்ல, இந்த ஃப்ரேம் ரவுண்டாக இருக்காது, டப்பாவாக இருக்கும். பெருசாக இவ்வளோ பெருசு மண்டையாக இருக்கும். அந்த மாதிரி கண்ணாடி வாங்குவீங்க. இதெல்லாம் பலன். நல்லா இருக்கிற கண்ணாடியே இது வேணாம் அப்படின்னு விட்டுட்டு புது கண்ணாடி வாங்குறது. குடும்பத்தில் எல்லாமே நல்லா தான் போகும். இல்லை இது சரியா இல்லைன்னு சொல்லி புதுசு வாங்குறது. மொத்தம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு விரயம் இருக்கும். அது சுப விரயமாக இருக்கும். குழந்தைகளுக்கான விரயமாக இருக்கலாம். உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணி கொள்ளக்கூடிய விரயமாக இருக்கலாம். ஆனால் நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். மன உறுதி மிக அதிகமாக இருக்கும். தான தர்மங்கள் செய்வீர்கள். அதுக்கும் மேலே இன்றைய நாள் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, கோவிலுக்கு போகிறேன், ஸ்ரீரங்கம் போகிறேன், திருப்பதி போகிறேன்னு சொல்லி உங்ககிட்ட யாராவது வந்து கேட்பாங்க. யாச்சகம்னு சொல்லுவோம். அந்த யாச்சகம் கேட்கும்போது அவங்களுக்கான தான தர்மங்கள் செய்வீர்கள். உங்கள் மனசு குளிரும். அப்படியே நான் நினச்ச பெருமாளே வந்துட்டாருங்கிற அளவுக்கு ஒரு மனசு குளிர்ச்சியான நல்ல விஷயம் நடக்கும். நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆக போகுது. இன்னொரு 10 நாள் மேக்ஸிமம். இந்த 10 நாளில் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்கப்படுது. அது உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் பொறுத்திருந்ததுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாள். அது இந்த நாள்லேருந்து ஆரம்பிச்சிடும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னா, கன்னி ராசி, மகர ராசி, ரிஷப ராசி நண்பர்களுக்கு கிளாஸாக இருக்குது. மற்றவங்க எல்லாருக்குமே இன்றைய நாள் ஓரளவுக்கு பொறுமையாக இருக்கணும். செலவுகள் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறோம். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.